Hello guys, welcome. In this video, upcoming gaming அப்புறமா PC buildக்கான components hardware பத்தின நியூஸை பத்தி பார்க்கலாம். So வாங்க இப்ப ஆரம்பிக்கலாம். So இன்னைக்கு முதல் நியூஸும் ASUS கிட்ட இருந்து தான். ASUS அவங்களோட ஒரு கேமிங் கன்சோலை லான்ச் பண்ண போறாங்க. அதோட பேர் ASUS Alloy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க ஏப்ரல் 1 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே இது ஏப்ரல் 4 இருக்கும் அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ASUS கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் இப்படி ஒன்று லான்ச் பண்ண போறோம்னு. அப்புறமா இதோட ஸ்பெக்ஸை பார்த்தோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில் வச்சு பார்த்தா இது ஸ்டீம் டெக்கை ரொம்ப ஈஸியாகவே பீட் பண்ணிடும். இதோட ரொம்ப பெரிய ஹைலைட் என்னன்னா இதோட டிஸ்பிளே தான். இதை நம்ம ஸ்டீம் டெக் கூட கம்பேர் பண்ணால் இதில் 500 nits வரைக்குமே பிரைட்னஸ் இருக்குது. அதே வேளையில் ஸ்டீம் டெக்கில் 60 Hz டிஸ்பிளே தான் இருக்குது. ஆனால் இதில் 120 Hz 5 millisecond ரெஸ்பான்ஸ் டைம் இருக்க ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே வேளையில் ஸ்டீம் டெக்கை விடையுமே சைஸ்லேயுமே இந்த கன்சோல் ரொம்பவுமே சின்னதாக இருக்குது. ஸோ இந்த கன்சோலில் அவங்க AMDயோட APU ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணப்பட்ட ஒரு APU ப்ராசஸர். ஸோ AMD APUனாலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே வேளையில் இது ஸ்டீம் டெக்கை விடையுமே ரொம்ப பவர்ஃபுல்லான APUன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கன்சோல்னாலே இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஹீட்டிங் தான். இந்த ஹீட்டிங் இஷ்யூவில் ASUS மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. அண்ட் ASUS இந்த ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கன்சோல்லையுமே ஸ்டீம் டெக் கூட கம்பேர் பண்ணால் நம்ம சேம் லோரில் சேம் ஹீட்டிங் லெவலில் இந்த ஃபேன் நாய்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டீம் டெக்கில் நமக்கு 37 டெசிபிள் வரைக்குமே வருது. ஆனால் அதே டைமில் அதே ஹீட்டிங்கோட ASUSல பார்த்தோம்னா 20 டெசிபிள் தான் இருக்குது. இது உண்மையிலே ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட் தான். இந்த நம்பர்ஸ் நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது இந்த டிஃப்ரெண்ட்டை ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ரொம்பவே நாய்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நாய்ஸ் கம்மியாக இருக்குன்னா அங்கே ஹீட்டிங்கும் கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ASUS இந்த கன்சோலை உண்மையிலே ரொம்ப நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. இனிமேல் AAA கேம்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்ட்ஹெல்டு கன்சோல்லே ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸிங்கும் ஸ்டீம் டெக்குக்கு ரொம்ப காம்படிட்டிவாக வச்சாங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்தியாவுக்கும் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நம்புகிறேன். அப்புறமா பவர்கூலர் இருந்தால் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. பவர்கூலர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிராஃபிக்ஸ் கார்டெலாம் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா AMDயோட RX 7900 XTயில் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்க பேக் பேனலை நம்மளால் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு பேக் பேனலில் வைக்க முடியும். அதையும் அவங்க தான் கொடுப்பாங்க டிசைனாக. நமக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த வகை ஹார்ட்வேரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் நியூஸ் Nvidia சைட்லேருந்து தான். Nvidia அவங்களோட RTX 4070 கிராஃபிக்ஸ் கார்டை கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ப்ரைஸிங்குமே $US பார்த்தோம்னா $600 இருக்குது. அதாவது இந்தியா மதிப்புப்படி 50,000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ 50,000 ரூபாய் 55,000 ரூபாய் இருந்தால் ஓகேயான ப்ரைஸ் தான். ஏன்னா போக போக அதுலேருந்து கம்மி பண்ணிட்டே வருவாங்க. ஏன்னா 4070 Ti இப்போ இந்தியாவில் 80,000லேருந்து 85,000 வரைக்குமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ஸ்பெக்ஸை வச்சு பார்த்தோம்னா இது ஏதோ 3070 Tiயை கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணி கொஞ்சமாக VRAM அடிஷனலாக கொடுத்து லான்ச் பண்ணுற மாதிரியே இருக்குது. மற்றபடி பெருசாக இந்த டிஃப்ரெண்ட் தெரியல. ப்ரைஸிங் கொஞ்சம் காம்படிட்டிவாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் Windows 7 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டமை இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் உங்களால் வரப்போகிற ஜனவரியிலேருந்து ஸ்டீமில் இருக்க எந்த ஒரு கேம்ஸுமே ப்ளே பண்ண முடியாது. அவங்க ஸ்டீம் சப்போர்ட்டை ஃபுல்லாகவே ட்ராப் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக Windows 10 இல்லைனா 11க்கு நெக்ஸ்ட் இயர்லேருந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களால் கேம் ப்ளே பண்ண முடியும். அப்போ நம்ம Intel அவங்களோட நெக்ஸ்ட் அப்கமிங் XEON ப்ராசஸரை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க நெக்ஸ்ட் லான்ச் பண்ண போகிறது XEON Sierra Forest அப்படிங்கிற ஒரு XEON ப்ராசஸர் தான். அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ண போகிறது கிளியர் வெதர் அப்படிங்கிற ஒரு XEON ப்ராசஸர் தான். ஸோ இந்த XEON ப்ராசஸர் எல்லாமே சர்வர் அப்புறம் ஒர்க் ஸ்டேஷனுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. இந்த XEON ப்ராசஸரில் 144 கோர் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த XEON ப்ராசஸர் எல்லாமே AMDயோட எபிக் ப்ராசஸருக்கு தான் காம்படிட்டிவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்குமே எபிக் ப்ராசஸர் தான் உண்மையிலே ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இந்த வாட்டி Intel சொல்லியிருக்காங்க நாங்கள் அப்கமிங் XEON ப்ராசஸரில் ரொம்பவே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், இது கண்டிப்பாக காம்படிட்டரை பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அடுத்த நியூஸ் GSKIL இருந்தால். GSKIL வரைக்குமே தெரிஞ்சிருக்கும், RAM மேனுஃபேக்சர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு RAM மேனுஃபேக்சர்ஸ் தான். அவங்க DDR5ல 8200 மெகா ட்ரான்ஸ்ஃபர் ரேமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கூடிய சீக்கிரமே அவங்க DDR5ல 8200 மெகா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிற ரேமை லான்ச் பண்ண போகிறாங்களாம். நம்ம எல்லாம் இப்போவுமே DDR4ல 3200 மெகாவாட்ஸ் ரேமில் தான் கேமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனுக்கு எல்லாமே 8200 மெகா ட்ரான்ஸ்ஃபர் வரைக்குமே ரேம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் நியூஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நியூஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.